ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சித்திரை முதல் நாள். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, புது ட்ரெஸ் போடுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில வெறும் கேலண்டர் மாற்றமா மட்டும் இருக்க போதா, இல்ல உங்க தலையெழுத்த மாற்ற போற ஆண்டா இருக்க போதா? இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு தீய மூட்டும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்களுக்கான வருஷம். இது இன்ஸ்பயரனும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம முன்னோர்கள் ஏன் இந்த நாள்ல அறுசுவை பச்சடி சாப்பிடுறாங்க தெரியுமா? அதுல வேப்பம்பூ கசக்கும், மாங்காய் துவர்க்கும், வெல்லம் இனிக்கும். வாழ்க்கைனா அப்படித்தான். போன வருஷம் சில கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கலாம், அது உங்களுக்கான ஒரு பாடம். சில ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், அது உங்களை செதுக்கி இருக்கு. இந்த வருஷம் எனக்கு எந்த கஷ்டமுமே வரக்கூடாதுன்னு வேண்டாதீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்குற தைரியம் வேணும்னு வேண்டுங்க. நம்ம எல்லாரும் ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே இருக்கோம். எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம வளர்ச்சியை தடுக்குது. சித்திரை மாசத்துல வெயில் அதிகமா இருக்கும், ஆனா அந்த வெயில் தான் காய்களை கனியாக்குது. உங்க வாழ்க்கையில வர கஷ்டங்கள் தான் உங்களை ஒரு லீடரா மாத்தும். உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க, புதுசா எதையாவது கத்துக்க போறேன்னு. நிறைய பேர் ஒரே நாள்ல பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வெற்றிங்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சியில தானே இருக்கு. நீங்க தினமும் வெறும் 1% மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இந்த வருஷத்தோட முடிவுல நீங்க இப்ப இருக்கிறத விட 37 மடங்கு சிறப்பா இருப்பீங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி கேளுங்க, இன்னைக்கு நான் நேற்றைய விட சிறப்பா இருந்தேனா அப்படின்னு. பழைய பஞ்சாங்கத்தையே படிச்சுட்டு இருந்தா புது வாழ்க்கை அமையாது. அவன் என்ன ஏமாத்திட்டான், இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு இதையே பேசிட்டு இருக்காதீங்க. சித்திரை முதல் நாள்ல எப்படி நம்ம வீட்டை சுத்தம் செய்யறோமோ அப்படி உங்க மனசை சுத்தம் செய்யுங்க. மன்னிக்க கத்துக்குங்க, ஆனா மறக்காதீங்க. அந்த அனுபவத்தை வச்சு மேல ஏறுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேரம் யாருக்காகவும் நிக்காது, ஆனா நீங்க ஓட ஆரம்பிச்சா காலமும் உங்க பின்னாடி வரும். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்க வெற்றிக்கான தொடக்கமா இருக்கட்டும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு இருட்டு அறைக்குள்ள ஒரு 4 மெழுகுவர்த்திகள் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த அறையில எந்த சத்தமுமே இல்ல, ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த அமைதியில மெழுகுவர்த்திகள் எல்லாம் பேச ஆரம்பிக்குது. முதல் மெழுகுவர்த்தி சொல்லுது, என் பேரு அமைதி. ஆனா இந்த உலகத்துல இப்ப எங்க அமைதி இருக்கு? எங்கேயுமே இல்ல. எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தான். அதனால இனி நான் எரிய விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அணைஞ்சு போயிருது. 2வது மெழுகுவர்த்தி சொல்லுது, என் பேரு நம்பிக்கை. ஆனா இந்த உலகத்துல இப்போ எல்லாரும் ஒருத்தர் ஏமாத்துறாங்க. உண்மைக்கு இடமே இல்ல. அதனால நானும் அணையிறேன்னு சொல்லி அதுவும் அணைஞ்சு போயிருது. 3வது மெழுகுவர்த்தி சோகமா சொல்லுது, என் பேரு அன்பு. இந்த உலகத்துல அன்பு குறைஞ்சு போயிடுச்சு, சுயநலம் அதிகம் ஆயிடுச்சு, யாரும் யாரையும் நேசிக்கிறது இல்ல. அதனால நானும் போறேன்னு சொல்லிட்டு அதுவும் போயிருச்சு. அப்ப அந்த அறைக்குள்ள ஒரு சின்ன பையன் வரான். அணைஞ்சு போன 3 மெழுகுவர்த்திகளையும் பார்த்துட்டு, ஐயோ இருட்டா இருக்கே, எல்லாம் ஏன் அணைஞ்சு போனீங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப அங்க எரியற அந்த 4வது மெழுகுவர்த்தி அந்த பையன் கிட்ட சொல்லுச்சு, தம்பி கவலைப்படாத, என் பேரு விடாமுயற்சி. நான் இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்கேன். என்னை வச்சு நீ அணைஞ்சு போன 3 மெழுகுவர்த்திகளையும் ஏத்திக்கலான்னு. அந்த பையன் உடனே அந்த 4வது மெழுகுவர்த்திய வச்சு அமைதி, நம்பிக்கை, அன்பு எல்லாத்தையும் மறுபடியும் ஏத்திட்டான். இந்த கதையை இப்ப ஏன் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில அமைதி போயிருக்கலாம், மத்தவங்க மேல இருந்த நம்பிக்கை போயிருக்கலாம், அன்பும் கூட போயிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட விடாமுயற்சி அப்படிங்கிற அந்த 4வது மெழுகுவர்த்தி மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தா போன எல்லாத்தையும் நீங்க மறுபடியும் மீட்டெடுக்க முடியும். இந்த தமிழ் புத்தாண்டுல அந்த விடாமுயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. மத்ததெல்லாம் தானா தேடி வரும். இந்த வீடியோவோட கமெண்ட் செஷன்ல இந்த வருஷம் நீங்க சாதிக்க நினைக்கிற ஒரே ஒரு இலக்க மட்டும் டைப் பண்ணுங்க. அத மத்தவங்களும் பார்க்கட்டும், அதுவே உங்களை ஓட வைக்கும். ஒரு துணிச்சலான முடிவை எடுங்க. வெற்றி நமதே. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.